ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது எங்கு முழுமை வருகிறது? கல்வி கற்பதிலா, செல்வம் சேர்ப்பதிலா, அல்லது திருமணம் செய்து கொண்டு மன வாழ்க்கையை நடத்துவதிலா? இவை எதிலுமே இல்லை. ஒருவர் தன்னுடைய மன வாழ்க்கையை மேற்கொண்டு அதன் பயனாக குழந்தை செல்வத்தை பெறும்போதுதான் அவரது வாழ்க்கை முழுமையடைகிறது. எவ்வளவு பணம் இருந்தால் என்ன, ஒரு மழலை விளையாடாத வீடு நிச்சயமாக வெறுமையாகத்தான் இருக்கும். குழந்தை செல்வம் என்பது அற்புதமான வரம், இறைவன் அருளும் பாக்கியம். ஆணும் பெண்ணும் திருமணமாகி சந்தான பாக்கியம் பெறும்போது தாய் தந்தை என்னும் பதவியை பெற்று தங்கள் வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை வந்தடைகின்றனர். சில பெண்களுக்கு சில காரணங்களால் தாய்மை அடையும் வாய்ப்பு தள்ளி போகிறது. பல சிகிச்சைகள் எடுத்தும் பலனடையாமல் இயங்குவோரும் உண்டு. அனைத்து உயிருக்கும் அன்னையாய் இருக்கும் அம்பிகையின் அருளாசி மூலம் அந்த குழந்தை பாக்கியத்தை வழங்கும் அற்புதமான திருத்தலங்கள் தமிழகத்தில் உள்ளது. அப்படிப்பட்ட திருத்தலங்களில் முதன்மையானது அன்னை அகிலாண்டேஸ்வரி அருளாட்சி செய்யும் கருவளர்ச்சேரியாகும். சகல உயிர்களுக்கும் அன்னையான அகிலாண்டங்கோடி பிரம்மாண்ட நாயகி தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள கருவளர்ச்சேரி என்ற ஊரில் அகிலாண்டேஸ்வரி தாயாக வழிபாலிக்கிறாள். இங்கு இறைவன் அகத்தீஸ்வரர் என்ற பெயரில் அருள் வழங்குகிறார். திருவளர்ச்சேரி திருத்தலத்துக்கு வந்து அம்பிகையை வழிபடுவோருக்கு உடல் ரீதியான தோஷங்கள் விலகும், மேலும் குழந்தை வரம் கிடைக்கும். மேலும் கர்ப்பம் தெரிவித்த பெண்களும் இங்கு வந்து வழிபடுவதால் சிக்கலற்ற பிரசவம் நடக்கும். அதனாலேயே இந்த தேவியை கருவளர் நாயகி என்ற திருப்பெயரும் அழைக்கின்றனர். திருமணமாகி வெகு நாட்களாகியும் குழந்தை இல்லாமல் இயங்கும் பெண்கள் இக்கோயிலுக்கு வந்து அன்னையை மனமுருக வேண்டி படிப்பூஜை செய்து நெய்தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். வழிபாட்டுக்கு பின் சன்னதியில் பூஜை செய்த மஞ்சள் கிழங்கினை வாங்கி வந்து தொடர்ந்து பூஜித்து வர வேண்டும். இப்படி செய்தால் தடைகளை எல்லாம் நீக்கி கருவளர் நாயகி மகப்பெற்றை அருள்வாள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கர்ப்பிணிகளும் இந்த பூஜையை செய்து பயன்பெறலாம். பூஜை செய்து வழிபட்டு சென்ற பெண்கள் சில மாதங்களிலேயே கருவுற்று மீண்டும் இக்கோயிலுக்கு வந்து தொட்டில், வளையல் ஆகியவற்றை வேண்டுதல் பொருளாக சமர்ப்பிப்பதையும் காண முடிகிறது. கருவின் வளர்ச்சிக்கு அருள் புரியும் கருவளர்ச்சேரி அகிலாண்டேஸ்வரி கோயில் 1000 ஆண்டுகள் பழமை வந்தது. கும்பகோணத்தில் இருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் மருதாநல்லூர் கிராமத்தை அடுத்து கருவளர்ச்சேரி உள்ளது. இத்தலத்து அம்மனை பிரார்த்தித்துக் கொள்ள புத்திர வாக்கியம் கிடைக்கும். இங்கு தரப்படும் மஞ்சள் பிரசாதம் சக்தி வாய்ந்தது. இந்த ஆலயம் தினமும் காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். கும்பகோணம் வலங்கைமான் பாதையில் மருதானூரில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கருவளர்ச்சேரி. அன்னையை வணங்குவோம், அழகு மழலை ஒன்றை பெற்று வாழ்வில் குறைகள் நீங்கி வாழ்வோம். இந்த போன்ற அற்புதமான திருத்தலங்கள் தினந்தோறும் உங்கள் கைகளுக்கே வர மறக்காம நம்ம தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நாளை இன்னொரு யாத்திரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.